உலகத்தில் ஒரே ஒரு இடத்தில்தான் கிருஷ்ணரின் இதயம் இன்னும் உயிருடன் துடிக்கிறது என்று சொன்னால் உங்களால் நம்ப முடிகிறதா? சுமார் 5000 ஆண்டுகளுக்கு முன்பு கிருஷ்ணர் இறந்த பிறகு அவரது உடல் எரிக்கப்படுகிறது. ஆனால் அவரது இதயம் மட்டும் எரிக்கப்படாமல் மிதந்து வருகிறது. இந்த இதயம் கடலில் மிதந்து வந்து பூரி கடற்கரையில் ஒதுங்குகிறது. அப்போது பூரி மன்னனாக இருந்தவர் இந்திரத்யும்மன். அவரது கனவில் தோன்றிய கிருஷ்ணர் அதை கொண்டு சிலை செய்யும்படி கூறுகிறார். மன்னரும் அந்த இதயத்தை கொண்டு பலபத்திரர், சுப்பத்திரை மற்றும் ஜெகநாதர் ஆகியோரின் சிலைகளை செதுக்குகிறார். அந்த சிலைகளுக்குள் அந்த மர்மமான இதயத்தை வைத்ததாகவும் அது இன்னும் அந்த சிலைகளுக்குள் இருப்பதாக நம்பப்படுகிறது. ஒவ்வொரு 12 ஆண்டிற்கும் ஒரு முறை பழைய சிலைகளில் இருந்து ஒரு ரகசிய பொருள் புதிய சிலைக்கு மாற்றப்படுகிறது. அந்த ரகசிய பொருள்தான் கிருஷ்ணரின் இதயம். இதை பிரம்ம பதார்த்தம் என்று சொல்வர். இது மனித கண்களுக்கு தெரியாத ஆன்மீக சக்தியுடன் கூடிய டிவைன் ஆகும். இதனை மாற்றும் போது ஒரு பீடிகை மூடப்பட்டிருக்கும் மற்றும் அந்த பணியை சிலரே செய்ய அனுமதிக்கப்படுவர். இதை பார்த்தால் உயிர் போகும் என்பதால் இதை இருளிலே ரகசியமாக மாற்றப்படுகிறது. பல முறை மர சிலைகள் மாறினாலும் அந்த இதயம் என்றும் நிலைத்திருக்கும்.